மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மக்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஒன்றிணைந்து களத்தில் இறங்கி போராடி வரும் நிலையில் அம்மக்களுக்கும் நம் தமிழ் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க எங்களுக்கு பொறுப்புணர்வு உண்டு என்பதை வெளிக்காட்டும் விதமாக புதுச்சேரியில் வரும் வியாழனன்று மாநிலம் தழுவிய முழு கடையடைப்பு நடத்த உள்ளதாக சமூக அமைப்புகள் அறிவித்துள்ளன. அங்கே வந்து சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து மட்டும் போராடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு வருஷ காலமாக வந்து நம்மளுடைய கனிம வளங்களை வந்து சுரண்டல் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இல்லை, இது கிட்டத்தட்ட வந்து வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இதே காலகட்டத்திலே நவீன காலகட்டத்திலே ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்கிற போதும் அதேமாரி ஒரு கனிம வள சுரண்டல் தான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து இதுக்கு உண்டான பிரச்சனை தான் இது. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து நம்ம மண்ணிலேருந்து ஒரு கனிம வளத்தை எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து அந்த மக்கள் மட்டும் போராடலாம், அப்போ மற்ற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஏரியாவில் வர ஒரு பிரச்சனை தான் நாளைக்கு நம்ம ஏரியாவுக்கு வரும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு பகுதி வந்து மதுரை தான். நம்ம தமிழ் மண்ணினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அது. ஏன்னா அடிப்படை தமிழினுடைய கட்டமைப்பே வந்து மதுரையில் தான் இருக்குது. அந்த மதுரையில் சில விஷயங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து சில வகையான ஒரு உள்நோக்க ஈடுபாடு நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இப்போ வந்து அவங்க வந்து செயல்முறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த சுரங்கப்பாதை இந்தமாரி வந்து நம்மளுடைய தாது பொருட்களை வந்து இயற்கை வளங்களை அழிக்கிற மாதிரி எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரப்போகிற 24ஆம் தேதி பொங்கல் முடிஞ்சு 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் தமிழ் மக்கள் நண்பன் என்னுடைய சார்பாக பந்த் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். மக்கள் அனைவரும் அந்த பந்துக்கு அவங்க இது அவங்களுடைய பிரச்சனை, மதுரை மாவட்டத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு நினைக்காம நம்ம மாவட்டத்தினுடைய பிரச்சனை, நம்ம மண்ணினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா மக்களும் வியாபாரிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாமே தொழிற்சங்கத்திலேருந்து எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பந்தை வந்து செஞ்சு நம்மளுடைய பிரச்சனையை எடுத்து நம்ம வந்து அதை வந்து முன்னிருந்து இந்த பந்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம காட்டணும். நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் நம்ம தமிழ்நாடு எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம், பாண்டிச்சேரியுமே பிளவுபடுத்தி பார்க்காம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.